ஹாய், இது பஞ்சு மிட்டாய் கடை இல்லைங்க. ரிசப்ஷன் போயிருந்தோம். ரிசப்ஷன் முன்னாடி இந்த மாதிரி குட்டீஸுகளுக்கு பஞ்சு மிட்டாய் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அடிக்கிற வெயிலுக்கு கூலாக வாட்டர்மெலன் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்கார்ன் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பந்தியில் உட்காந்தாச்சு. ஸோ பந்தியில் எப்பயும் போல் அல்வா வந்துச்சு. இந்த டைம் கோதுமை அல்வா. அதுக்கப்புறம் பார்த்தா தயிர் வெங்காயம் வந்துச்சு. அதுக்கப்புறம் மெயின் டிஷ் வந்துச்சு. என்னென்னா மட்டன் பிரியாணி. மட்டன் நல்லா வெந்து சாதமும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னடா வரும்னு சொல்லி வெயிட் பண்ண போகும்போது ஸ்வீட் எடுத்து சாப்பிட்லான்னு ஸ்வீட் சாப்பிட்டது. ஸ்வீட் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க. பார்க்கறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. அது ஒயிட் ரைஸுக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு பிடிச்ச எக்கு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மட்டன் பிரியாணி அந்த மட்டன் பீஸோடு சேர்த்து அந்த தயிர் வெங்காயம் அந்த சிக்கன் கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலே சாப்பாடு நல்லா இருந்துச்சு. திகட்டவே இல்லை. சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்கோடு சேர்த்து சாப்பிட்லான்னு எக்கை சாப்பிட்டோம். எக்கும் நல்லா வெந்து அந்த டேஸ்ட்டு ஓகே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் உரப்பை சேர்த்துட்டு நல்லாயிருக்கும். ஸோ அதையும் பிரியாணி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு பக்காவாக இருந்துச்சு. இது உமா கேட்டர்ஸ், அதனால் சாப்பாடு பக்காவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரூட் சாலட்டும் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.